வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பழங்கால விஷயத்தை பத்தி டீகோட் பண்ண போறோம். பிரம்மச்சரியம். இத பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? குறிப்பா இந்த 30 நாள் விந்து தேக்க சவால், அதாவது 30 டே சீமன் ரிட்டென்ஷன் சேலஞ்ச். இத பண்ணும்போது நம்ம உடம்புல உண்மையிலே என்ன நடக்கும்? பழங்கால நூல்கள் இது பத்தி என்ன சொல்லுது? அப்படிங்கறத எந்த ஒரு சார்பும் இல்லாம ரொம்ப தெளிவா நியூட்ரலா இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கலாம். 1. உயிர் சக்தி இழப்பு. 2. முதல் வாரம் விலகல் புயல். 3. இரண்டாம் வாரம் உறிஞ்சுதல் மற்றும் மீட்டமைத்தல். 4. 3 மற்றும் 4ஆம் வாரங்கள் உருமாற்றம். 5. வெற்றிக்கான 4 விதிகள் மற்றும் கடைசியா 6. தி அல்டிமேட் சேலஞ்ச். இதுதான் நம்ம ரோட் மேப். இப்போ உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. 30 நாள் இந்த பயிற்சியை செஞ்சா உங்க உடம்புலயும் மனசுலயும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நவீன மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த திரவம் அடிக்கடி வெளியேறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா நம்ம பழங்கால மூலங்கள் இது நம்ம உடம்போட லிக்விட் கோல்டு, அதாவது திரவ தங்கம் அப்படின்னு கொண்டாடுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல என்னதான் உண்மை? வாங்க ஆழமா அலசலாம். பகுதி 1. உயிர் சக்தி இழப்பு மற்றும் சப்ததாது அறிவியல். இந்த சவாலை முழுசா புரிஞ்சுக்க ஆயுர்வேதத்தின்படி நம்ம உடம்பு எப்படி ஆற்றலை உருவாக்குது அப்படிங்கறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆயுர்வேதத்துல சப்ததாது அப்படின்னு ஒரு செரிமான சுழற்சி பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது 7 நிலைகள். நாம சாப்பிட்ற உணவு முதல்ல சாரா மாறுமாம். அதுக்கப்புறம் ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, இப்படி ஒவ்வொன்னா மாறி கடைசியா 7வது நிலையா விந்துவா மாறுதுன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சுமார் 40 கிலோ உணவை நாம சாப்பிட்டு அதை 30 முதல் 40 நாட்கள் வரைக்கும் நம்ம உடம்பு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த இறுதி சாரம் உருவாகுதுன்னு இந்த நூல்கள் ஆணித்தரமா சொல்லுது. எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாத்தீங்களா? சரி, இப்போ இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 60லிருந்து 80, அதாவது 60லிருந்து 80 சொட்டு ரத்தத்தை நம்ம உடம்பு எரிச்சு தியாகம் செய்யும் போது மட்டும்தான் வெறும் ஒரே ஒரு துளி விந்து உருவாகுதுன்னு இந்த சோர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, பாலை கடைஞ்சா வெண்ணெய் கிடைக்கும், வெண்ணெயை உருக்குனா நெய் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்க உடம்போட ஒட்டுமொத்த எனர்ஜியோட நெய் தான் இந்த திரவம் அப்படின்னு உருவாக்கப்படுத்துறாங்க. நம்ம உடம்பு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு இது உருவாகுதுன்னு இப்ப புரியுதா? இதை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் எப்பவும் மொபைலை பார்த்துட்டே இருக்கிறதுனால கிடைக்கிற சீப்பான டிஜிட்டல் டோபமைன், இது நம்ம மூளையை சோர்வாக்கி ஒரு மந்த நிலையை உருவாக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஆற்றலை தக்க வைக்கிறதால நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுற அபரிமிதமான ஒரு வைட்டாலிட்டி, அதாவது உயிர் சக்தி. வருஷம் பூரா கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு பயிரை வெறும் 2 செகண்ட் சந்தோஷத்துக்காக நெருப்பு வச்சு கொளுத்துனா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு மோசமானது இந்த ஆற்றலை வீணாக்குறது அப்படின்னு மூலப்பொருட்கள் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. பகுதி 2. முதல் வாரம். இத விலகல் புயல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒட்டுமொத்த சவால்லையே இந்த முதல் 7 நாட்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இந்த ஒட்டுமொத்த 30 நாள் பயணத்தை 4 வாரமா பிரிக்கலாம். இதுல முதல் வாரத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். அந்த சீப்பான இன்பத்துக்கு அடிமையான நம்ம மூளைக்கு அது திடீர்னு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அது பயங்கரமா கோவப்படும், கிளர்ச்சி செய்யும். இதனால உங்களுக்கு அதீத கோபம், தூக்கமின்மை, ஒருவித அமைதியின்மை எல்லாம் வரலாம். மூளை தன்னோட பழைய பாதையை தேடி தவிக்கிற ஒரு புயல் வீசும் காலம்தான் இந்த முதல் வாரம். ஆனா இந்த புயலுக்கு நீங்க கொஞ்சம் கூட அடிபணியாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? 145%. ஆமாங்க, 7வது நாள்ல ஒரு ஆணோட டெஸ்டோஸ்டெரான் அளவு சுமார் 145% வரைக்கும் பீக்குக்கு போகும்னு ஒரு சயின்டிபிக் ஸ்டடியை இந்த சோர்ஸ் மேற்கோள் காட்டுது. இது எப்படி செயல்படும்னா, அடுத்து வரப்போற நாட்களுக்கு தேவையான ஒரு கொதிக்கும் எரிபொருள் மாதிரி இதாகிடும். பகுதி 3. இரண்டாம் வாரம், அதாவது ஆற்றலை உறிஞ்சுதல் மற்றும் மீட்டமைத்தல். இந்த 2வது வாரத்துல தான் உடம்புக்குள்ள ஒரு பெரிய மேஜிக் தொடங்குதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஊர்த்வரேதாஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆயுர்வேத வார்த்தையை நாம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆற்றலின் மேல் நோக்கிய ஓட்டம். அதாவது உடம்பு அந்த திரவத்தை வெளியில தள்ளுறதை நிறுத்திட்டு அதை அப்படியே மீண்டும் உறிஞ்சி உடம்பின் மேல் நோக்கி அனுப்ப தொடங்கும். இதனால என்னாகுமா, உங்க செரிமான சக்தி இரும்ப கூட செரிக்கிற அளவுக்கு பயங்கரமா அதிகரிக்கணும். முன்னாடி 8 மணி நேரம் தூங்கி எழுந்தா கூட சோர்வா ஃபீல் பண்ண நீங்க இப்போ வெறும் 6 மணி நேரம் தூங்குனாலே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்கன்னு இந்த சோர்ஸ்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு 10வது நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மனச்சோர்வோ இல்லைன்னா ஒரு வெறுமையோ உங்களை தாக்கலாம். இதை ஃபிளாட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ரொம்ப அழகா சொல்றாங்கன்னா, ஒரு வீட்டை ரெனோவேட் பண்ணும்போது காத்துல எப்படி தூசி நிறைஞ்சிருக்குமோ அது போலதான் இதுவும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மூளை தன்னோட பழைய டோபமைன் பாதைகளை அழிச்சிட்டு ஒரு புது பாதையை உருவாக்குறப்போ நடக்கிற ஒரு தற்காலிகமான வெறுமை தான் இது. அதனால இதை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்ல.
பகுதி 4 3 மற்றும் 4ஆம் வாரங்கள். இதுதான் உருமாற்றம் நடக்கும் நேரம். இந்த சவாலோட கடைசி 2 வாரங்கள்ல தான் கண்ணுக்கு தெரியற பல மாற்றங்கள் நடக்குது. இந்த 3வது 4வது வாரங்கள்ல ஓஜஸ் மற்றும் மேதா அப்படின்னு 2 மாபெரும் மாற்றங்கள் நிகழுமா. 3வது வாரத்துல நீங்க தக்க வச்ச அந்த எனர்ஜி ஓஜஸ் அப்படிங்கிற ஒண்ணா மாறுது. இது உங்க ஸ்கின்ல இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி முகத்துல ஒரு காந்த ஈர்ப்பையும் ஒரு தேஜஸையும் கொண்டு வருமா. அடுத்து 4வது வாரத்துல இது மேதா அப்படின்னு சொல்லப்படுற அறிவு விழிப்பா மாறுது. மூளையில இருக்கிற அந்த ஒரு மந்த நிலை, குழப்பம் எல்லாம் முழுசா விலகி ரொம்ப ஷார்ப்பான ஃபோக்கஸும் அபாரமான ஞாபக சக்தியும் கிடைக்கும்னு பழங்கால நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பகுதி 5 வெற்றிக்கான 4 விதிகள். அந்த எனர்ஜியை எப்படி உருமாற்றுவது? ஏன்னா வெறுமனே உடல் அளவுல மட்டும் உடக்கி வச்சிட்டு மனசுல தப்பான எண்ணங்களை வச்சிருந்தா அது ஒரு வெடிக்க காத்திருக்கிற டைம் பாம் மாதிரி ரொம்ப ஆபத்தானதுன்னு மூலப்பொருட்கள் எச்சரிக்குது. அந்த எனர்ஜியை நம்ம எப்படி ஆக்கப்பூர்வமா மாத்துறோம் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமே. அந்த 4 முக்கியமான விதிகள் என்னன்னு பார்க்கலாமா? ரூல் நம்பர் 1, டெய்லி உடற்பயிற்சி செஞ்சு வியர்வை செந்துங்க. இது அந்த ஆற்றலை தசைகளா மாத்தும். ரூல் நம்பர் 2, பிரீத்திங் எக்ஸசைஸ் மற்றும் குளிர்ந்த நீர் குளியல். இது உங்க நரம்புகளை அமைதிப்படுத்தும். ரூல் நம்பர் 3, சரியான உணவு மற்றும் நல்ல மனிதர்களோட நட்பு. அண்ட் ரூல் நம்பர் 4, உங்களோட இலக்குகள் மேல இந்த மிகப்பெரிய எனர்ஜியை அப்படியே திருப்புறது. இதுல அந்த 3வது விதியான உணவை பத்தி ஆயுர்வேதம் ரொம்ப தெளிவா விளக்குது. அதாவது சாத்விக மற்றும் தாமச உணவுகளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பால், நெய், பாதாம், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் இதெல்லாம் சாத்விக உணவுகள். இது மனசை அமைதிப்படுத்தி எனர்ஜியை ஓஜஸா மாத்த உதவுது. ஆனா பூண்டு, வெங்காயம், இறைச்சி அப்புறம் ரொம்ப காரமான உணவுகள் இதெல்லாம் தாமச உணவுகள். இது உடம்புல சூட்டை அதிகப்படுத்தி பாலியல் ஆசைகளை தூண்டும். அப்படிங்கறதால இந்த 30 நாட்களுக்கு இதை கண்டிப்பா தவிர்க்கணும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. பகுதி 6, தி அல்டிமேட் சேலஞ்ச், அதாவது சவாலை ஏற்றுக்கொள்ளுதல். சரி, இந்த 30 நாள் பயணத்துல வரக்கூடிய கடைசி தடைகளை எப்படி தாண்டி சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது? இதுல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இதுதான். நைட்ஃபால் அல்லது தூக்கத்துல நடக்கிற வெளியேற்றம். இது நடந்தா நம்ம சவால் ஃபெயில் ஆயிடுச்சான்னு கேட்டா இல்லவே இல்ல. இது உடம்போட ஒரு இயற்கையான சுத்திகரிப்பு முறை தான். தண்ணி ரொம்ப அதிகமா நிறைஞ்சா பாத்திரத்திலிருந்து எப்படி சிந்துமோ அது மாதிரி தான் இதுவும் சோர்ஸ் ரொம்ப அழகா சொல்லுது. குறிப்பா இதை தவிர்க்கணும்னா மல்லாக்க படுக்காம வலதுபுறம் திரும்பி படுக்கிறது ரொம்பவே உதவி செய்யும்னு ஒரு சின்ன டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல நிறைய பெரிய மனிதர்களை பத்தி இந்த சோர்ஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. நிக்கோலா டெஸ்லா, ஸ்டீவ் ஜாப்ஸ், விவேகானந்தர் இவங்கெல்லாம் இந்த ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது தங்களுடைய இந்த பாலியல் ஆற்றலை வீணாக்காம அதை அப்படியே தங்களோட கண்டுபிடிப்புகள் மேலையும் லட்சியங்கள் மேலையும் ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபோக்கஸா திருப்பினாங்கன்னு சொல்லப்படுது. செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன் அப்படிங்கிற ஆற்றல் உருமாற்றத்துக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். இப்ப ஃபைனலா உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்களையே நீங்க அடக்கிய ஆள, உங்களை பலவீனப்படுத்துற இந்த டிஜிட்டல் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து இந்த பழங்கால 30 நாள் சவாலை நீங்களே நேர்ல ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்க நீங்க ரெடியா? உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய ஆற்றலையும் பொலிவையும் மீட்டெடுக்க இது ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான எக்ஸ்பிளைனரோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.